ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog வந்து சண்டே மார்னிங்லேருந்து எடுக்கிற vlogங்க. சண்டே வந்து ஆல்ரெடி கொஞ்சம் லீவ் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சோம் எல்லாருமே. எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு பொறுமையாக ரிலாக்ஸாக கிச்சனுக்கு 9 மணிக்கு வந்தோம். வந்ததுக்கப்புறம் அந்த வாரத்துக்கு தேவையான மாவு வந்து நான் சண்டே எப்போயும் ஆட்டி வச்சுருவேங்க. எப்போவாவது ஒரு தடவை சனிக்கிழமை நைட்டு ஊற வச்சுட்டு சண்டே மார்னிங் போட்டுருவேன். சனிக்கிழமை நேற்று அது ஏதோ இது ஒன்று பண்ணிவிட்டு செய்யாமல் ஊற வைக்காமல் விட்டுட்டேங்க. அதனால் வந்து சண்டே மார்னிங் ஊற வச்சோம்னா ஆஃப்டர்நூன் ஆட்டி வச்சிடலாம். ஆக்சுவலி மண்டே வந்து லீவ், அதனால் ஒரு அசால்ட் ஆயிடுச்சுங்க. சரி சண்டேவே மாவாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே மார்னிங் வந்து ஊற போட்டு அரிசி வந்து ஒரு 2-3 தடவை கழுவி நல்ல தண்ணியே ஊற்றி ஊற வச்சாச்சுங்க. அதுலேயே எடுத்து ஆட்ட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே ஊற வச்சுட்டேங்க. உளுந்தும் அதே மாதிரி தான் ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு வந்து அரிசி ஊற வச்சுட்டேங்க. அரிசி ஊற வச்சு அதுவும் களைஞ்சி 2 டைம்ஸ் களைஞ்சி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து சிக்கன் தாங்க செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். எங்கள் வீட்டில் அவர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாரு. அதனால் சிக்கன் செய்யறக்குரிய வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. சிக்கன் ரசம் வச்சுக்கலாம், தக்காளி ரசம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி ரசம் வைக்கிறதுக்காக புளி கொஞ்சமாக ஊற வச்சுருந்தேங்க. ரசம் எப்படி வைக்கும்போது புளி கொஞ்சமாக போட்டுட்டு தக்காளி பழம் கொஞ்சம் நிறையா போட்டோம்னா நல்லா இருக்குங்க. அதனால் அந்த இதில் தான் புளி ஊற வச்சுட்டு அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டு அப்புறம் சிக்கன் வந்து வாஷ் பண்ணலான்னு யோசிக்கும்போது சிங்க் ஃபுல்லாக பாத்திரங்க. சரி பாத்திரத்தை வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சிக்கன்லாம் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டோம்னா தான் அப்புறம் அந்த ஏன்னா சிக்கன் கழுவுற தண்ணியில் பாத்திரத்தில் ஊற்றுனோன்னா பாத்திரம் மறுபடியும் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா. அதனால தான் ஃபஸ்ட்டு பாத்திரத்தை கழுகி அதாவது இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் செய்யறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேங்க. எப்பயும் போல தாங்க. பாப்பாவுக்கு வந்து 2 பேரும் கொஞ்சம் காரம் சாப்பிட மாட்டாங்கங்கிறதுனால சிக்கன் அவங்களுக்கு மட்டும் வந்து வெறும் பெப்பர் மட்டும் போட்டு தக்காளி வெங்காயம் அதெல்லாம் போட்டு பெப்பர் போட்டு சும்மா பரட்டல் மாதிரி கொடுத்துட்டேங்க. மிளகாத்தூள் போடல. அப்புறம் எங்களுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் சும்மா கிரேவி மாதிரி செஞ்சுட்டு ரசம் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா ஒரு உருளைக்கிழங்கு ஒன்று போடலான்னு யோசிச்சுட்டு உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் தயிர் கொஞ்சம் சேர்த்தோம்னா தயிருக்கு நல்லா இருக்குங்க. சிக்கன் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் தயிர் இதெல்லாம் ஊற்றி எல்லாம் எடுத்து ரெடியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் பாப்பாவோடது வந்து முன்னாடியே செஞ்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தாங்க வடை சட்டி வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு அப்புறம் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் சிக்கன் போடணும். சிக்கன் போட்டு சிக்கனும் வந்து அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நல்லா தண்ணியெலாம் இறங்குற அளவுக்கு நல்லா வதக்கணுங்க. அப்போ தான் வந்து சிக்கன் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல் அடிச்சுட்டு நல்லா இருக்காது. இதே மாதிரி செஞ்சதுக்கப்புறம் வீட்டு மிளகாத்தூள் அந்த தயிர் இருக்கும் பார்த்திங்களா, தயிர் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் சிக்கன் போடுறத பொறுத்து தயிர் கொஞ்சம் சேர்த்திட்டு தயிரில் கொஞ்சம் நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூட வச்சோம்னா சிக்கனில் உள்ள தண்ணி எல்லாம் ட்ரை ஆயிருங்க. அதுக்கப்புறமே கொஞ்சமாக மிளகு பெப்பர் தூள் இருக்குது பார்த்திங்களா, அந்த பெப்பர் தூள் போட்டு மேலே கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சோம்னா சும்மா கமன்னு சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிருங்க. அதுக்கப்புறம் வந்து தக்காளி ரசம் வைக்கிறதுக்காக அதுவும் புளி ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா. தக்காளி ரசத்தில் கொஞ்சம் புளி அதில் 2 தக்காளி போட்டுட்டு அதில் வந்து அதென்ன புளி கரைசி எடுத்து வச்சுட்டு அதில் தக்காளி பழமும் கையிலே கரைசிட்டு அந்த அரைக்கிறதுக்கு வந்து பூண்டு சீரகம் மிளகு இது 3 தாங்க போட்டு ஒன்றா மிக்சியில் அரைச்சிட்டேன். அரைச்சதுக்கப்புறம் அது பெருங்காயப்பொடி எல்லாத்தையும் போட்டு ஒன்றாவே கரைசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வடை சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டு மிளகா வந்து போட மாட்டேங்க நான் ரசம் தாளிக்கிறதுக்கு. ஏன்னா அந்த காரமாக ரசம் இருக்கிறனால எனக்கு அது என்னமோ செட் ஆகுறதில்ல. அப்போலேருந்தே பாப்பாங்களுக்கும் அப்படியே கொடுத்து பழகி இப்போ வரைக்கும் ரசத்துக்கு மிளகா போடுறதே இல்லை, மிளகுலையே விட்டுருவேங்க. அதுக்கப்புறம் ரசம் ஊற்றி கொதிஞ்சதுக்கப்புறம் ரசத்தை ஊற்றி விட்டோம்னா அப்புறம் கொதிஞ்சிரும் இல்லைங்களா. கொதிஞ்சு
எடுத்து வச்சாச்சுங்க. அப்புறம் இந்த சைடு வந்து சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. சரி கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி மேத்தியை தேடி எடுத்தால் அது வேற கிடைக்கவே இல்லை. அப்புறம் அதுக்குள்ள வடை சட்டி வச்ச எண்ணெய் ரசத்துக்கு வச்ச வடை சட்டி வேற சூடாயிடுச்சுங்க. அப்புறம் அதில் கடுகு போட்டு அதில் இந்த ரசத்தை தாளித்து விட்டுட்டு ஒரு வழியாக அந்த கஸ்தூரி மேத்தி டப்பா வந்து கிடச்சிருச்சுங்க. அதெல்லாம் கிடச்சி முடித்து கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்கி முடிச்சுட்டு செம்ம பசி ஆயிடுச்சுங்க. தண்ணி தாகம் வேற எடுத்துருச்சு இதெல்லாம் செய்யறதுக்குள்ளார. சரி 2 தண்ணி டமுக்குன்னு 2 வாய் குடிச்சிட்டு ரிலாக்ஸாக பெருமூச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போய் நம்ம கிச்சனை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சமையலை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சமைக்க வந்தாச்சுங்க. சமைச்சா அந்த கஸ்தூரி மேத்தி கொஞ்சோண்டு தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதில் கொஞ்சம் தூவி விட்டு மூடி போட்டு மூடி வச்சோம்னா அது ஒரு ஃப்ளேவர், அது நல்லாயிருக்குங்க. அது சப்பாத்திக்கெலாம் அந்த கிரேவி வந்து நல்லாயிருக்கும். ஆக்சுவலி நான் வந்து சப்பாத்திக்கு செய்யலை, ரைஸுக்கு தான் செஞ்சேன். நைட் டைமில் செஞ்சோம்னா சப்பாத்திக்கு அந்த கிரேவி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறமே கிரேவி அந்த ரசம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறம் நான் எல்லாம் எடுத்து சமைச்ச பொருள் எல்லாம் ஓர்சல் பண்ணி வைக்கணும் இல்லைங்களா, அதனால எல்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் தொடச்சி எடுத்து ஓர்சல் பண்ணி வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் ஒன்றா எடுத்து வைக்கிறதுக்குள்ளார இது எங்கே இருக்கும் அது எங்கே இருக்குன்னு தேடி, ஏன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இல்லைங்களா, அந்த டைமில் கொஞ்சம் ஓர்சல் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் அடுத்த ஒரு வாரத்துக்கு ஃப்ரீயாகிடும். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் அவர் வேறு வந்து ஏதோ பேஜ் கொடுத்துட்டே இருந்தார். அப்புறம் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது அந்த தேங்காய், மீதின தேங்காய், தக்காளி, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் இல்லைங்களா, அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு இருக்கிறக்குள்ளேயே ரசம் வந்து கொதிஞ்சிருச்சு. அதை ரசத்தை எடுத்து அந்த ரசத்தை மூடி எங்கேயோ காணுங்க, அதை எடுத்து மூடி வச்சுட்டு அந்த வைக்கிற இடத்த வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ரசத்தை தூக்கி அந்த பிளேஸில் போட்டாச்சு. ரசத்தை தூக்கி பிளேஸில் போட்டதுக்கப்புறம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சரி சாப்பாட்டை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம், இல்லைன்னா வந்து சாதம் வந்து கொஞ்சம் கெட்டியாக ஆகிருங்க. அதனால் சாப்பாட்டை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டுடலான்னு சொல்லிவிட்டு சாப்பாடில் பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு குக்கர் விசில் எடுத்து பார்த்தேன், விசில் அடங்கி இருந்துச்சு. சரி அதுக்குள்ளே திட்டில் இருக்க மீதி எல்லா சாமானமும் அழுக்கு சாமானம் எல்லாம் தூக்கி சிங்கில் போட்டுடலாம். அதெல்லாம் போட்டோம்னாவே சிங்க்கு திட்டு வந்து நீட்டாகிடும். அந்த சாப்பாடு போடுற பாத்திரத்தை வந்து நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி காய வச்சு தாங்க வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சாப்பாடு போட்டோம்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இல்லைன்னா ஈரத்தோடு போட்டோம்னா சாதம் ஒரு மாதிரி ஆயிடும் இல்லைங்களா. அதனால் ஆல்ரெடி நான் அதை வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி தாங்க வச்சுருந்தேன். இந்த ஞாயிற்றுக்கிழமைன்னு ஒன்று வருதே, அது எதுக்குடா வருதுன்னு எனக்கு சில சமயம்லாம் தோணுங்க. என்னத்தை ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு ஸ்கூலுக்கு போனாலே கொஞ்சோண்டு வேலை தான் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வீட்டில் இருந்துட்டு அந்த வாரத்துக்குரிய மொத்த வேலையும் ஞாயிற்றுக்கிழமை செய்யணுன்னா இதெல்லாம் யாராலங்க ஆகிறது, எவன் தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சானோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு சம்டைம்ஸ் தோணிடுங்க. சாப்பாடு பாருங்கள் நல்லா உதிரியாக நல்லா இருந்துச்சு. அரிசி வந்து புது அரிசிங்க, அதனால தான் நாங்கள் அதை பார்த்துட்ருந்தோம் நானும் எங்கள் வீட்டில் அவரும். அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் போட்டு வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு வயிறு வேறு கபன்னு ஆயிடுச்சுங்க. மணி 12 ஆயிடுச்சுங்களா. சரி அதுங்கள எல்லாம் இதெல்லாம் செஞ்சுட்ருக்கும் போது எங்கள் வீட்டில் அங்கேருந்து வந்து ஒரு ஆம்லேட் மட்டும் போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. சரி ஆடா பாவி அதுங்குள்ளையா அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு ஆம்லேட் போட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு வெங்காயம்லாம் போடலைங்க. வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் போடாமல் வெறும் முட்டை, மிளகுத்தூள், உப்பு, இது 3 மட்டும் போட்டுட்டு திருப்பி போட்டு எடுத்துட்டு சரி இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கோமே ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாமே நம்ம செஞ்சது அத்தனை பரப்பி வச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் இடையில வேறு போய் ஒரு இலையை வேறு பறிச்சிட்டு வந்து அதையும் வேறு வெட்டி சாப்பாட்டில் வச்சு சாப்பாடு வைக்கிறதுக்காக இலைய வச்சு அதை ஒரு சாதங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் அன்றைக்கி என்ன லஞ்சுனா ஒயிட் ரைஸு, சிக்கன் வந்து சொன்னேன் இல்லைங்களா கிரேவின்னு, சிக்கன் கிரேவி, அதில் அந்த உருளைக்கிழங்கும் போடாமல் அது நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சிக்கன் கிரேவி, அப்புறம் தக்காளி போட்ட ரசம், தக்காளி ரசம், அதாவது புளி கம்மி பண்ணிவிட்டு தக்காளி வந்து ஜாஸ்தியாக போட்ட ரசம், மிளகு பூண்டு எல்லாம் நிறையா அரைச்சி போட்டோம்னா அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க, சூப் மாதிரி. அதுக்கப்புறம் எக் ஆம்லேட்டு, தயிருங்க. இதுதாங்க அன்றைக்கி எங்களுக்கு லஞ்சு. ஃபஸ்ட்டு இருங்கப்பா நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு 2 வாய் 3 வாய் 4 வாய் சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சரி எல்லோரும் உட்காந்து சாப்பிட்லாம். ஏன்னா யாருமே வந்து காலையில் டிஃபன் சாப்பிடவே இல்லைங்க. எல்லாத்துக்குமே ஒரே தான் மத்தியானம் தான் சாப்பாடு. அவங்கெல்லாம் பால் குடிச்சிட்டு அதோட பிஸ்கெட்லாம் தொட்டு சாப்பிட்டனால காலையில் வந்து யாருமே டிஃபன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லாருமே. அதனால் எந்திரிச்சதும் லேட் இல்லைங்களா, அதனால் நானும் விட்டுட்டு அப்படியே அசால்ட்டாக சரி அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு குடுன்னு ஓடி போய் ஒரு குட்டி தூக்கம் போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் 2 மணிக்கு எந்திரிச்சு கிச்சனுக்கு வந்து பார்த்தா கிச்சன் பாருங்கள் எப்படி இருக்குது.
சரி ஓகே, இதுக்கு மேலே விட்டால் வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு மறுபடியும் சரி மாவை வந்து போட்டு விட்டுட்டே நம்ம வந்து மற்ற பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு திட்டெல்லாம் மறுபடியும் சோப்பு வச்சு தொடச்சி, அடுப்பெல்லாம் சோப்பு வச்சு துடைக்கணும் இல்லைங்களா. அதனால் அடுத்த வாரம் வேறு விநாயகர் சதுர்த்தி வருதுங்க. சரி ஒரே தான் அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு மாவுலாம் போட்டுடலாம் ஒரே தான் அப்படின்னு சொல்லிட்டு மாவெல்லாம் போட்டு விட்டுட்டேங்க. ஃபஸ்ட்டு உளுந்து தான் போட்டேன். ஏன்னா உளுந்து வந்து ஆட்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இல்லைங்களா, அடிக்கடி நம்ம கை வைக்க தேவையில்லை, அதுக்குள்ளே இந்த பாத்திரம்லாம் கழுகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்து தாங்க ஃபஸ்ட்டு போட்டேன். நான் உளுந்து என்னமோ நிறையா போட்டுட்டேன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. இட்லி வந்தால் தான் தெரியும். ஆனால் இட்லி நல்லா தாங்க வந்திருந்தது. இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போதெல்லாம் நாங்கள் இட்லி செஞ்சு சாப்பிட்டுட்டோம். அதனால் இட்லி நல்லா தான் வந்திருந்தது. மாவு போட்டு விட்டுட்டு அப்படியே பார்த்தா அடுப்பெல்லாம் ரொம்ப அப்படியே எண்ணெய் பிஸ்காக இருந்துச்சுங்க. அது ஒரு வாரம் ஆச்சு இல்லைங்களா, அதனால் எண்ணெய் பிஸ்காக இருந்தது. சரி அதெல்லாம் ஒரே இதை சோப் போட்டு ஒரே தான் நல்லா தேய்ச்சி மேலே கீழே அந்த ஷெல்ஃபில் அந்த திட்டில் செவுத்தில் இதெல்லாம் எண்ணெயாக இருந்துச்சுங்க. இதெல்லாம் போட்டு நான் அந்த சோப் பவுட்ரு தாங்க போடுவேன், மேக்ஸிமம் சோப் பவுட்ரு போட்டு, இல்லைன்னா பாத்திரம் விளக்குற சோப்புலேயே அதெல்லாம் தேய்ச்சி விட்டுருவேன். அதுவே நல்லா பளிச்சுன்னு அழுக்கு போயிடுங்க. இந்த லிக்விடு அது இதெல்லாம் நான் போட மாட்டேங்க. இதிலே போட்டு தொடச்சி விட்டுட்டேன். பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு தானே இருக்குது. தொடச்சி விட்டுட்டு தண்ணியெலாம் தேய்ச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக கம்பி மஞ்சி வச்சு நல்ல செவுரு ஃபுல்லாக தேய்ச்சிட்டேங்க. அது ரீசன் வந்து என்னென்னா, அடுத்த வாரம் விநாயகர் சதுர்த்தி வருது, ஒரே தான் என்னால் க்ளீன் பண்ண முடியாது கண்டிப்பாக. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி வந்து இந்த வாரம் வந்து கிச்சன் முடிச்சிட்டேங்க. அடுத்த வாரம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணோம்னா, இந்த வாரமே கொஞ்சம் வீடு தாங்க க்ளீன் பண்ணினேன். கொஞ்சம் ஷெல்ஃபில் உள்ள பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு அதெல்லாம் தொடச்சி விட்டேன். அந்த மளிகை சாமானை வச்சுருக்கிற பொருள் வந்து அப்பப்போ தீரும் போதே நான் வாஷ் பண்ணிட்டு தாங்க வேறு அந்த டப்பாவில் போட்டே வைப்பேன். அதனால் எனக்கு அந்த டப்பா விளக்குற வேலை வந்து அவ்வளோ சீக்கிரம் இருக்காது. ஏன்னா அதெல்லாம் அப்பப்போ நீட்டாக தான் இருக்கும். ஃபுல்லாக எடுத்து திட்டு மேலே ஷெல்ஃபு ஜன்னல் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே மாவாட்டி முடிச்சிருச்சுங்க. மாவாட்டி 2 இதில் பாத்திரத்தில் தனித்தனியாக செப்பரேட் பண்ணி வச்சாச்சுங்க. செப்பரேட் பண்ணி வச்சதுக்கப்புறம் கிச்சனும் பயங்கர க்ளீன் ஆயிடுச்சு. போங்கடா இனிமேல் நான் வேலையே செய்ய மாட்டேன்டா அப்படின்னு நினச்சிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்து வச்சுட்டு அன்றைக்கி முடிக்கிறதுக்குள்ளே சாயங்காலம் 5 மணி ஆயிடுச்சுங்க. இதுதாங்க எங்களோட விலாகு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.